வடிவமாகவும் தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தன் மகனத்தில் குறையில்லாமல் கொடுத்து படுக்க வைத்து படுத்தால் மட்டுமல்ல தகுந்தவரை தெஞ்செடுத்து மனப்படுத்தி கண் குளிர பார்க்கணும் என்று நாம் தாய்வுடைய ஆசை. ஏன் இப்பெறப்பட்ட புனித உங்களை பிறந்து இந்த மங்களபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து அமராவதிக்கு மகளாக பிறந்து என் பெயரோ பத்மாவதி 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 என்று சொல்ல இந்த பாவிலா எந்த ஜென்ம
வேண்டும் என்பதற்காக என் தந்தையோ இரண்டாம் தரம் ஒரு பெண்ணை மணமுடித்தார். அவர்தான் என் சிற்றன்னை. என் சிற்றன்னை பெயரோ வசுந்தரா என்று சொல்வார். என்னுடைய சிற்றன்னை கொடுமை என்னால் தாங்கவே முடியவில்லை. அம்மா, என்னால் தாங்க முடியவில்லை. உலகத்தில் ஒரு பெண்களாக பிறந்தா என்னை போல் பாதி யாருமே பிறக்கக்கூடாது அம்மா, யாருமே பிறக்கக்கூடாது. அப்படியே பிறந்தால் கூட என் நிலைமை அவர்களுக்கு நேரவே கூடாது அம்மா, நேரவே கூடாது தாய். அனுதினமும் என்னுடைய தாயினுடைய சமாதிக்கு சென்று என் பெற்ற தாயை நான் வணங்கிவிட்டு பிறகு சிற்றன்னை பார்ப்பது வழக்கம். இன்று நேரமாகிவிட்டது. சென்று தாயுடைய சமாதிக்கு செல்ல வேண்டும். வருகின்றேன் அம்மா.